உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. ஒரு சொட்டு தண்ணீருக்காக ஆண்டாண்டு காலமாக மக்களை காக்க வைப்பது மிகப்பெரிய பாவம் என்று தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாரை மறைமுகமாக குறிப்பிட்டு பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். மக்களவைத் தேர்தலையொட்டி மகாராஷ்டிரா மாநிலம் மாதா நகரில் நடைபெற்ற பாஜக பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், 10 ஆண்டுகளாக என் வாழ்க்கையை உங்களுக்கு உழைப்பதற்காகவே அர்ப்பணித்துள்ளேன். காங்கிரசின் 60 ஆண்டுகால ஆட்சிக்கும் கடந்த 10 ஆண்டுகால ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை மக்கள் பார்க்கிறார்கள். கடந்த 60 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி சாதிக்காததை நாங்கள் 10 ஆண்டுகளில் சாதித்துள்ளோம். ஒரு நிலையான அரசு எதிர்காலத்தின் தேவைகளை மனதில் கொண்டு நிகழ்காலத்தில் செயல்படுகிறது. இன்று ரயில்வே, சாலை வசதி மற்றும் விமான நிலையங்களில் பெருமளவில் முதலீடு செய்யப்பட்டிருக்கின்றது. உள்கட்டமைப்பிற்காக பாஜகவின் ஓராண்டு பட்ஜெட் காங்கிரஸ் அரசின் 10 ஆண்டுகால உள்கட்டமைப்பு பட்ஜெட்களுக்கு சமம் என்று தெரிவித்தார். பின்னர் 2009ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் பொழுது தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத்பவார் பேசியதை சுட்டிக்காட்டிய பிரதமர் மோடி, 15 ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய தலைவர் ஒருவர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக இங்கு வந்தார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தண்ணீர் கொண்டு வருவேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டார். ஆனால் அவர் தனது வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. இப்பொழுது அதற்கு தண்டனை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது என்று கூறியுள்ளார். மேலும் ஒரு சொட்டு தண்ணீருக்காக ஆண்டாண்டு காலமாக மக்களை காக்க வைப்பது மிகப்பெரிய பாவம் என்றும் பிரதமர் மோடி சாடியுள்ளார்.